ஆன்மீக ஐதீகங்கள் சரவண பவ. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சரவண பவ மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். முருகன் என்றாலே அழகு என்று பொருள். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் அன்பையும் அறிவையும் வழங்கக்கூடியவர். முருகா, குமரா, வேலவா, சண்முகா, சுப்பிரமணியா, கந்தா என்றும் இன்னும் பல பல திருநாமங்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு. அத்தனை திருநாமங்களும் இன்னல் தீர்க்கும் மந்திரங்கள் என்றே கூறலாம். அதோடு முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவுக்கு வரும்போர் மகா மந்திரமும் உண்டு. அது முருகனை வழிபட சிறந்த மந்திரம் என்றும் கூறப்படுகிறது. அந்த மந்திரம்தான் ஓம் சரவணபவ என்பதாகும். ஓம் சரவணபவ எனும் திருமந்திரம் அகில உலக உயிர்களுக்கும் ஓர் அற்புத மந்திரமாகும். திருமுருகனின் சடாட்சர மந்திரம் சரவணபவ என்பதாகும். சரவணபவன் என்றால் நாணல் சூழ்ந்த பொய்கையில் உதித்தவன் என்று பொருளாம். இதில் ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கிறது, ச என்பது வசீகரிக்கும் சக்தி கொண்டது, ர என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது, வ என்பது துன்பம், வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது, ந என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும், ப என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது மற்றும் வ என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தியை கொண்டது என்றும் கூறப்படுகிறது. கந்தனின் அருள் பெற சிறந்த மந்திரமாகும் சரவணபவ என்னும் திருமந்திரத்தை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி 1008 முறை சொல்லி சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களும் சிறப்புகளும் உண்டாகுமாம். பொன்பொருள் சேர்ந்து வேண்டியது வேண்டிய வண்ணம் நிறைவேறும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கையாகும். பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பக்தி கோஷம் எழுப்புவது வழக்கம். அதாவது சிவனுக்கு ஓம் நம சிவாய, பெருமாளுக்கு நமோ நாராயண என 5 அல்லது 7 எழுத்து மந்திரங்களால் ஜெபிப்பது போல 6 படை முருகனை 6 எழுத்து மந்திரமான சரவணபவ என்னும் மந்திரம் சொல்லி ஜெபிக்கிறோம். சண்முக சடாட்சரம் என்று அழைக்கப்படுகின்ற 6 எழுத்து மந்திரம்தான் சரவணபவ. இந்த சக்தி வாய்ந்த 6 எழுத்து மந்திரத்தை கூற கூற அழிவில்லாத செல்வமும் ஞானமும் உண்டாகுமாம். அருள் நலமும் ஆதியும் பொருள் நலமும் உள்ள முருகவேலை பூஜித்து வரும் அடியார்களுக்கு ஊழ்வினை பயனாய் இருள் நகரத்தை அடைய நேரினும் அந்த துன்ப காலத்தில் அவரை காத்தருள்வது சரவணபவ எனும் மந்திரமே ஆகும். திருநீறு விளங்கும் திருமேனி உடையவனும் முழு நிறைவான ஆகாச வடிவுடையவனும் வேற்படை ஏந்திய அரசனும் ஆன பெருமானது திருவடிகளை சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லி 2 கைகளால் வணங்கும் அடியவர்களுக்கு இம்மண்ணுலகில் துன்பம் வருமாயின் உடனே காத்தருள்வது சரவணபவ எனும் மகா மந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி நடைபெறும் 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள்ளேயே என்னால் இடையிடையே இத்தனை முறை கூற முடிந்தது என்றால் அனுதினமும் சரவணபவ எனும் மந்திரத்தை கூறும்போது எத்தனை மகத்தான பல பலன்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து நாவார கூறுவோம் சண்முக மந்திரத்தை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. ஆன்மீக ஐதீகங்கள் சரவணபவ.